Good morning, students. Chapter 4, Introduction to Hypertext Preprocessor. Lesson நம்ம வந்து learn பண்ணிட்டு இருக்கோம். PHP னா என்னன்னா Hypertext Preprocessor ன்னு பார்த்தோம். அது என்ன programming language னா web scripting languages ன்னு பார்த்தோம். Next வந்து அதோட various server side programming languages லாம் என்னன்னு பார்த்தோம். அடுத்து client server architecture. இதெல்லாம் என்னன்னா last classல வந்து நம்ம learn பண்ணோம். கிளையண்ட்னா யாரு, சர்வர்னா யாருன்னா, கிளையண்ட்னா யாருன்னா நம்ம தான் வந்து கிளையண்ட். நமக்கு என்ன வேணும்னு நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறோமோ நம்ம கிளையண்ட். ஸோ நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது, நம்ம கேட்கறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது யாருன்னா அவங்க தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், சர்வர்னு பார்த்தோம். அடுத்து கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல் பார்த்தோம். சிங்கிள் டயர், 2 டயர், மல்டி டயர் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்னா என்னன்னு பார்ப்போம். Web scripting languages are classified into two types: client side, server side. Web scripting language எல்லாமே எத்தனை டைப்ஸ் இருக்கும்? 2 டைப்ஸ் இருக்கு. என்னன்னா client side ன்னு இருக்கும், server side ன்னு இருக்கும். PHP is completely different from client side scripting language like JavaScript. இப்போ JavaScript எடுத்தீங்கன்னா அது client side scripting language ன்னு சொல்லுவோம். PHP கம்ப்ளீட்டா டோட்டலா என்னன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா PHP என்னன்னா server side scripting languages. PHP code entirely execute on web server. எங்க execute ஆகும்னா web server தான் execute ஆகும், which is installed in the remote machine and is generating HTML code which is sent to the user. அது எக்ஸிக்யூட் ஆகுது எல்லாமே வெப் சர்வர்ல தான் இருக்கும். இன்ஸ்டால் நம்ம பண்ணாலும் அது என்னவா ஜென்ரேட் ஆகும், HTML கோடா தான் கன்வெர்ட் ஆகி யூசருக்கு நமக்கு கிடைக்கும். PHP also support OOPS concept. OOPS object oriented programming என்னன்னா சப்போர்ட் பண்ணும். It is applicable to implement all OOPS features such as class, object, inheritance, etc. C++ பார்த்தீங்கன்னா அதை வந்து class, object, inheritance யூஸ் பண்ணுவோம். அதுதான் OOPS கான்செப்ட் சொல்லுவோம். PHP என்ன பண்ணுன்னா இதை வந்து சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இங்க இருக்கு பாருங்க, இங்க என்னன்னா வெப் ப்ரௌசர். வெப் ப்ரௌசர்னா நம்ம ப்ரௌஸ் பண்ண போறோம். நம்ம அது என்ன பண்ணா ரிக்வெஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம். அங்க என்ன இருக்கும்னா இங்க PHP இருக்கும். HTTP ரிக்வெஸ்டா கொடுப்போம், ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இங்க என்னவா இருக்குன்னா சர்வர்க்குள்ள அது என்னவா இருக்குன்னா PHP கோடா தான் இருக்கும். சர்வர்க்குள்ள என்னவா தான் இருக்கும், PHP கோடா தான் இருக்கும். ரிட்டர்ன் நமக்கு ரெஸ்பான்ஸும் அது ஆனா என்னதான் பண்ணும், HTML கோடா தான் என்ன பண்ணும், நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதுதான் டயக்ராம்ல கொடுக்கணும். வெப்சைட் ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த வெப் சர்வர் டு ப்ரௌசர். நம்ம என்ன யார் கேட்கிறோமோ நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுது ப்ரௌசர் மூலமா நமக்கு. வெப் சர்வர் இன்ஸ்டாலேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல். வெப் சர்வர் என்ன எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்றதை நம்ம பார்க்கலாம். Web server software that runs on server hardware. Web server software இங்க தான் ரன் ஆகுதுன்னு பண்ணோம், சர்வர் ஹார்ட்வேர்ல தான் ரன் ஆகுது பார்த்தோம். Runs the server side scripting compilation into an intermediate bytecode, then it is interpreted by the runtime engine. சர்வர்க்குள்ளேயே வந்து என்னன்னா ரன் ஆகுது. எப்படின்னா நம்ம என்ன கொடுத்தாலும் ரன் ப்ரோக்ராம் வந்து என்னன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டு உள்ளேயே வந்து என்னது ரன்டைம் இன்ஜின்னா அங்கேயே வந்து கன்வெர்ட் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரன் ஆகிருக்கு தான் வெப் சர்வர் சாஃப்ட்வேர். வெப் சர்வர் சாஃப்ட்வேர் இஸ் அவைலபிள் as ஓப்பன் சோர்ஸ் ஆர் லைசன்ஸ்ட் வெர்ஷன் in the market. வெப் சர்வர் சாஃப்ட்வேர் எல்லாமே என்னன்னா ஓப்பன் சோர்ஸ், நம்ம எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். லைசன்ஸ் வெர்ஷனுமே என்ன இருக்கு, அவைலபிள் இருக்கு. எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. The following are the steps to install and configure Apache HTTPD web server and PHP module in Windows Server machine. Step 1. Go to Apache Foundation website and download the HTTPD web server software. எங்க போகணும் நம்மனா Apache அப்படின்ற ஃபவுண்டேஷன் வெப்சைட் குள்ள நம்ம போயிட்டு தான் என்ன பண்ணணும், நம்ம HTTP web server software டவுன்லோட் பண்ணணும். அதுக்கான URL இது https://httpd.apache.org/download.cgi. Step 2. இப்போ நம்ம என்ன பண்ணோம், URL டைப் பண்ணிட்டோம். ஆஃப்டர் டவுன்லோடிங் என்ன பண்ணிட்டோம், டைப் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் .msi file from Apache Foundation website. User launches the MSI file and click next and next button to finish the installation on server machine. நம்ம Apache Foundation வந்து .misi file என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் லான்ச் பண்ணணும்.
அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் PHP. The software takes default port number 130 or 130. ஆட்டோமேட்டிக்காவே நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னால என்னன்னா போர்ட் நம்பர் 130 எடுத்துக்கும். Once the user finished, the web server software will be installed and configured on server hardware machine as a server. Once நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அது என்ன பண்ணிருக்கலாம், இன்ஸ்டால் ஆகி சர்வர் ஹார்ட்வேர் மிஷினை சர்வீஸ் பண்ண ரெடியா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 to test. இப்போ டவுன்லோட் பண்ணா நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். To test the installation of Apache HTTPD web server, enter the following URL from your web browser which is installed in your client machine. Client machine நம்ம தான் client, நம்ம எந்த லேப்ல ரெஜிஸ்டர் டவுன்லோட் பண்ணிருக்கோம் அதுல இந்த URL நம்ம என்ன பண்ணணும்னா டைப் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு கரெக்டா இருக்கான்னு அப்படி நம்ம இதை டைப் பண்ண உடனேவே the output page that says it works. அவுட்புட் என்ன வரும்னா இட்ஸ் ஒர்க்னு வந்துட்டாலே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறது கரெக்ட் தான் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் கேன் ஸ்டார்ட். இப்போ என்னன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு, செக்கும் பண்ணிடுச்சு, டெஸ்டும் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரீஸ்டார்ட் எங்க வெப் சர்வர்ல எந்த டைம்ல எந்த விண்டோல வேணா நம்ம என்ன பண்ணிருக்கலாம், இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் the server stop, the client machine will not receive the response machine from the server machine. நம்ம கிளையண்டா இங்க இருந்து எல்லா ப்ராசஸுமே நம்ம பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம கிளையண்ட் வந்து நம்ம வந்து அந்த ஸ்டாப் பண்ணிட்டோம்னா சர்வர் சைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே நமக்கு வந்து கிடைக்காது, வரவும் வராது நமக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 வெப் சர்வர் கான்ஃபிகரேஷன் செட்டிங் ஃபைல். http.conf is located in the conf directory under the Apache install directory. இங்க என்னன்னா வெப் சர்வர் கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் ஃபைல் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஃப் டைரக்டரிக்குள்ள இருக்கும். எங்கன்னா Apache இன்ஸ்டால் பண்ணணும்னா அது கான்ஃப்குள்ள இருக்கும். நம்ம ஏதாவது எடிட் பண்ணோம், edit this file and enable the PHP model to run the PHP scripting language. நம்ம அந்த மாடல்ல ஏதாவது எடிட் பண்றது போறது வரது எல்லாமே நம்ம எங்க பண்ணணும், கான்ஃப் டைரக்டரிக்குள்ள தான் நம்ம வந்து பண்ண போறோம் நம்ம. நெக்ஸ்ட் வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட். Web development concept describes in detail about website development and hosting through network. நம்ம என்ன இது எதுக்கு மேக்ஸிமம் இன்ஸ்டால் பண்ணவே, நம்ம ஒரு வெப்சைட்டு இல்லை ஏதோ ஒரு பேஜ் கிரியேட் பண்றதுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணோம். அடுத்து எது மூலயமானா நெட்வொர்க் மூலயமா இன்டர்நெட் யூஸ் பண்ண இன்டர்நெட் யூஸ் பண்ண போறோம். அடுத்து how PHP script work, எப்படி வந்து PHP script வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். Website or web page is developed by the programmer using PHP script. ஒரு வெப்சைட் வெப்பேஜ் என்ன பண்ண போறோம், கோடிங் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ண போறோம். Finally, the entire website code are moved to the web server part in the remote server machine. அந்த கோட் எங்க போய் ஸ்டோர் ஆகுதுன்னா வெப் சர்வருக்குள்ள போயிட்டு வெப் சர்வர் மிஷினுக்குள்ள போய் ஸ்டோர் ஆகும். நம்ம என்ன ப்ரோக்ராம் டெவலப் பண்ணலாமோ அது. From client side, the end user open a browser. Client side நம்ம வந்து இப்போ ஓபன் பண்ண போறோம். ஓபன் பண்ணி ப்ரௌஸ் பண்றோம். Type the URL, நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து URL நம்ம டைப் பண்றோம். Type the URL of the website or web page and initiate the request to remote server machine over the network. நம்ம டைப் பண்ணிட்டு என்ன கொடுக்குறோம், இப்போ என்டர் கொடுத்தோம்னா அது எங்க போகுதுன்னா ரிக்வெஸ்ட் போகுது. எங்க போகுதுன்னா ரிமோட் சர்வருக்கு எங்க போகுது, நெட்வொர்க் மூலமா ரிக்வெஸ்ட் போகுது. After receiving the request from the client machine, receiving என்னது ரிக்வெஸ்ட் வாங்கிக்குது, எங்க இருந்து வந்ததை கிளையண்ட்ல இருந்து வந்ததை ரிக்வெஸ்ட் வாங்கிக்குது. The web server tries to compile and interpret the PHP code which is available in remote machine. Compile பண்ணி அதை interpret பண்ணுது. Next a response will be generated and sent back to the client. அங்க ஜென்ரேட் பண்ணி நம்ம என்ன கேட்டிருக்கோமோ அதை என்னது ரெடி பண்ணி ஜென்ரேட் பண்ணிடுது. அது திருப்பி எங்க நமக்கு அனுப்புனா கிளையண்ட்டுக்கு அனுப்புது. கிளையண்ட் மிஷின் ஓவர் த நெட்வொர்க் ஃப்ரம் வெப் சர்வர். எதை யூஸ் பண்ணினா நெட்வொர்க் மூலமா எங்க போட்டோம், எங்க இருந்துன்னா வெப் சர்வர் இருந்து வருது. Finally, the browser which is installed in the client machine receives the response and display the output to user. Finally, நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம்ல, அங்க என்ன வருதுன்னா நமக்கு வந்து என்னன்னா அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ ப்ராசஸிங் எப்படிதான், இப்போ கிளையண்ட்னா நம்ம தான் ஏதோ ஒரு ப்ரௌசர் மூலமா நம்ம ப்ரௌஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணும், எங்க போகுது, சர்வருக்குள்ள போகுது. எங்க போகுது, சர்வருக்குள்ள போகுது. ரிக்வெஸ்டா சென்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் அப்சிக்குள்ள போகுது. அப்சிக்குள்ள போயிட்டு நெக்ஸ்ட் எங்க போகுதுன்னா டேட்டா பேஸ் சர்வருக்குள்ள தான் போகும். இங்க போகும் டேட்டா பேஸ் சர்வர் தான். அங்க அது என்ன கோடு இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா PHP கோட் வந்து இருக்கும். அங்க PHP கோட்ல இருக்கும். அந்த டேட்டா பேஸ்ல இருந்து
நம்ம என்ன பண்றோம், நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை கேதர் பண்ணிடுது. நெக்ஸ்ட் திருப்பி அது எங்க வருது, அச்சுக்குள்ள வந்துட்டு திருப்பி அது என்ன கன்வெர்ட் ஆகுதுன்னா ரெஸ்பான்ஸா வந்து கிளையன்ட் ப்ரௌசருக்குள்ள என்ன ஆகுது, டிஸ்பிளே ஆகுது. அதுதான் இந்த டயக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட் PHPக்குன்னு பேசிக்கா என்னன்னா இந்த கோட்னா இதுதான் இதோட சின்டாக்ஸ் அப்படிங்கிறது எல்லா லாங்குவேஜஸ்க்குமே இருக்கும். ஸோ PHPக்கும் இருக்குது. PHP uses 3 different types of syntax. எத்தனை டைப்ஸ்னா 3 டைப்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. They are for first one default syntax, second one short open tag, third one HTML script embed tag. 3 டைப்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. First one பாத்தீங்கன்னா default syntax. The default syntax begin with less than symbol question mark PHP. இதுக்கு நடுவுல எந்த கேப்மே இருக்க கூடாது. and close with question mark greater than symbol. ஓகேவா? அதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓபன் பண்றோம் PHP கோட் hello world டைப் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், க்ளோஸ் பண்றோம். இங்க எக்கோ அப்படின்னு இருந்ததுன்னா அது அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், எக்கோன்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணோம். இப்ப ஹலோ வேர்டுன்றது நமக்கு என்னன்னா அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன யூஸ் பண்றோம், எக்கோ அப்படின்னு யூஸ் பண்றோம். டிஃபால்ட் சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா less than symbol question mark PHP, லாஸ்ட்ல என்னன்னா question mark greater than symbol. Next short open tags. Short open tags begins with less than question mark and close with question mark greater than. But admin user has to enable short style tag settings in PHP.ini file on the server. But in the short open tag வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா PHPல நம்ம .ini ஃபைல் என்ன பண்ணிருக்கோம்னா எனேபிள் பண்ணி வச்சிருக்கணும். அப்ப மட்டும்தான் இது என்ன ஆகும்னா ரன் ஆகும். இல்லைன்னா ஷார்ட் ஓபன் டேக் வந்து என்ன ஆகும்னா ரன் ஆகவே ஆகாது. இது வந்து இங்க ஓபன் பண்றோம், லெசன் சிம்பிள் கொஸ்டின் மார்க் எக்கோ பிரிண்ட் பண்ண போறோம் ஹலோ வேர்ல்டுன்றது செமிகோலன். அதே மாதிரி ஒவ்வொரு PHP லைனுமே என்ன ஆகும்னா செமிகோலன்ல தான் ஸ்டேட்மெண்ட் எண்ட் ஆகணும். அடுத்து கொஸ்டின் மார்க் கிரேட்டர் தென் சிம்பிள். Next HTML script embed tags. HTML script embed tags looks just like HTML script tag. என்னன்னா HTML எப்படி நம்ம கோடிங் பண்ணோம்னா அதே மாதிரி தான் இது இருக்கும். The syntax is shown in figure. Script language எப்படின்னா script language is equal to PHP. எக்கோல என்ன பிரிண்ட் பண்ண போறோம், this is HTML script tag ன்னு பிரிண்ட் பண்ண போறோம் செமிகோலன். க்ளோசிங் வந்து ஸ்லாஷ் கொடுத்து ஸ்கிரிப்ட். இப்போ HTML எப்படி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் நம்ம பண்ணிருக்கோமோ, பாடி டேக் ஓப்பன் பண்ணா க்ளோஸ் பண்ணோம், அதே மாதிரி ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ்ன்றது ஓப்பன் பண்ணி PHP கொடுத்து எக்கோன்றது பிரிண்ட் பண்ண போறோம். this is HTML tag அப்படிங்கிறது அவுட்புட்டா இருப்பது. க்ளோஸ் பண்ணிடுறோம் ஸ்கிரிப்டை. The above syntax is created and saved in a file with the extension of .php. நம்ம டைப் பண்றது HTML ஸ்கிரிப்டா இருந்தாலும் பட் சேவ் பண்ணும்போது என்னவா சேவ் பண்ணா .php ஃபைல் சேவ் பண்ணணும். அதை this .php file is ready to execute from web server and generate response to client machine. இப்போ என்னன்னா நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தோம்னா என்னன்னா வெப் சர்வர்ல என்னன்னா ஸ்டோர் ஆயிருக்கும். அது நம்ம கிளையண்ட் வந்து யூஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம்னா அந்த கோட் வந்து நமக்கு ஜெனரேட் ஆகும். அது நெக்ஸ்ட் embed PHP in HTML. PHP script can be written inside HTML code and save the file with the extension of .php. நம்ம PHP கோட் HTML டைப் பண்ணாலும் அது என்ன செக்ஷன்ல சேவ் பண்ணணும்னா .php ல தான் நம்ம சேவ் பண்றோம். நம்ம the embedded PHP file gets executed in the web server. எங்க அது எக்ஸிக்யூட் ஆகும்னா வெப் சர்வர்ல எக்ஸிக்யூட் ஆகுது. The browser receive only the HTML and other client file. ப்ரௌஸ் பண்ணும்போது நமக்கு என்னதான் கிடைக்கும், HTML கோடா தான் கிடைக்கும். அது இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து கோட் வந்து நம்ம டைப் பண்ணிருக்கோம். டைப் பண்ணும்போது என்னன்னா PHP வந்து கோட் HTML குள்ள நம்ம PHP கோட் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அவுட்புட் பார்க்கும்போதுமே என்ன வருது, ஐட்டம் டீடைல்ஸ், ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர் ப்ராசஸ்ட். பட் வந்து நம்ம வந்து வியூ கோட் அப்படின்னு நம்ம வியூ பண்ணி கோடை மட்டும் நம்ம பார்க்கணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல நமக்கு என்ன காட்டாதுன்னு பாத்தீங்கன்னா அது PHP கோடு அப்படின்றத நமக்கு என்ன பண்ணாது, டிஸ்பிளே பண்ணவே படாது. அதான் embed PHP HTML. அது HTML கோடா மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணா டிஸ்பிளே பண்ணணும். PHP நம்ம யூஸ் பண்ணியிருக்கன்றத நமக்கு காட்டாது. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.